வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி தாங்க, ஆப்பிள் பேன்கேக். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன்கேக் செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேங்க. இந்த ஆப்பிளோட தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். இப்போ ஆப்பிளோட தோல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிளை கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இந்த கட் பண்ண ஆப்பிளை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஆப்பிள் கூடவே 2 ஏலக்காயும் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மாவை கலந்துக்கலாம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சம் பட்டைத்தூள். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஆப்பிள் விழுது, இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. ஏன்னா அந்த ஆப்பிள்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு பால், இப்போ பால் எவ்வளோ ஆகுதுன்றதை நான் கலந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் கலக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். இப்போ இந்த அளவு கரைச்சா போதுங்க. எனக்கு 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு பால் தேவைப்பட்டுச்சு. 1 ஆப்பிள், 1 கப்பு மாவு, 1 கப்பு பால், 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சுகரு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ பேன் கேக் ஊற்றிடலாங்க. நான் சின்ன சின்னதாக ஊற்றுறேன், உங்களுக்கு ஏன்னா நீங்கள் பெருசாக கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும். திருப்பி போட்டுடலாம். நல்லா சூப்பராக செஞ்சுருக்கு பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஆப்பிள் பேன்கேக் ரெடி. இப்போ இதுக்கு மேலே தேன் அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஆப்பிள் பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.